Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல properties of set operationsல distributive property அதாவது 9th standardல exercise 1.5ல problem number 4. Fourth problem, verify A union bracket குள்ள B intersection C equal to bracket குள்ள A union B intersection bracket குள்ள A union C using Venn diagrams. என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க வென் டயகிராம் மூலமா. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம செட் கொடுத்தா நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ஃபைண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே இங்கேயும் ஃபைண்ட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு வென் டயகிராம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஓவர்லாப் ஆயிருக்கும், சர்க்கிள்ஸ் வந்து ஓவர்லாப் ஆயிருக்கும் நமக்கு தெரியும். சோ இங்க வந்து ABC 3 செட் கொடுத்ததுனால ABC 3 சர்க்கிள்ஸ் போடணும், ஓவர்லாப் ஆயிருக்கணும். ஓகேங்களா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ண போறோம் பாருங்க. A ஃபைண்ட் பண்ணனும், நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் பண்ணனும், நெக்ஸ்ட் ஓவராலா A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. சோ A ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போறோம், B இன்டர்செக்ஷன் C, நெக்ஸ்ட் வந்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க, A யூனியன் B ஃபைண்ட் பண்ணனும், நெக்ஸ்ட் A யூனியன் C ஃபைண்ட் பண்ணனும், நெக்ஸ்ட் ஓவரால் A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. சோ எல்லா பாக்ஸ்லயுமே வந்து சர்க்கிள் இந்த ABC வந்து காமன் தான். ஓகேங்களா? ABC இந்த சர்க்கிள் எல்லாமே காமனா போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே நீங்க ஃபைண்ட் பண்ண போற எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் A வை ஃபைண்ட் பண்ண போறோம். சோ A னா என்னது? A னா இந்த A சர்க்கிள் மட்டும். சோ அத மட்டும் ஷேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? கிளியரா? நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் C னா காமனா இருக்கிற ரீஜியன். சோ B க்கும் C க்கும் காமனா இருக்கிற ரீஜியன் பாருங்க. இது B சர்க்கிள், இது C சர்க்கிள். B க்கும் C க்கும் காமனா இந்த கண்ணு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜியன் தான் வந்து காமனா இருக்கு. சோ இங்க ஷேட் பண்றோம். B க்கும் C க்கும் இன்டர்செக்ஷன் பண்ணா இந்த ரீஜியன் தான் ஷேட் பண்ணனும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவரால் ஃபைண்ட் பண்ண போறோம் A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. சோ A யும் B இன்டர்செக்ஷன் C யும் வந்து யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா எல்லாமே எடுத்து எழுதணும் இல்லையா? சோ இந்த A வை ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த BC க்கு இன்டர்செக்ஷன் ஆகுற ரீஜனை ஷேட் பண்ணிக்கோங்க. சோ ஷேட் பண்ணா இப்படி கிடைக்கும். சோ இத நான் வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எப்பவுமே ஈக்குவேஷன் 1 ன்னு தான் எடுப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் A யூனியன் B. A யூனியன் B னா என்னது? A யும் B யும் சேர்த்து எழுதுவோம் இல்லையா? சோ A வும் B யும் சேர்ந்து சோ ரெண்டு சர்க்கிளையும் நம்ம ஷேட் பண்றோம். நெக்ஸ்ட் A யூனியன் C. சோ A சர்க்கிளையும் C சர்க்கிளையும் சேர்த்து ஷேட் பண்ண போறோம். சோ A C ரெண்டு சர்க்கிளையுமே சேர்த்து ஷேட் பண்றோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஓவராலா ஃபைண்ட் பண்ண போறோம் A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. சோ A யூனியன் B லயும் A யூனியன் C லயும் காமனா எந்த ரீஜன் இருக்கு பாருங்க. இந்த A சர்க்கிள் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த I ரீஜியன் வந்து காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ A ரீஜியன், நெக்ஸ்ட் இந்த I இந்த கண் மாதிரி இருக்குங்க இல்லையா? சோ இந்த ரீஜியன் வந்து காமனா இருக்கு. ஓகேங்களா? சோ இன்டர்செக்ஷன் தான் ரெண்டுத்துலயுமே வந்து பொதுவா காமனா இருக்கிற ரீஜனை தான் நம்ம எடுத்துக்கணும். சோ பாருங்க A அண்ட் இந்த ரீஜியன் தான் காமனா இருக்கு. சோ இங்க ஷேட் பண்ணியாச்சு. இத நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ 1 and 2 கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே சேமா இருக்கா? therefore from 1 and 2 we get A union B intersection C equal to A union B intersection A union C. Hence verified. Venn diagram வந்து very very ஈஸியான क्वेश्चन. எக்ஸாம்ஸ்ல இந்த क्वेश्चन வந்துச்சுன்னா நீங்க தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்கும், ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வென் டயகிராம் பார்க்க நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னா நான் சொல்ற டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பார்த்ததும் இந்த டேபிள் போட்டுக்கோங்க. டேபிள் வந்து பென்சில்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டாபிக் வந்து பிளாக் பென்ல எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் பண்ண போற எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த A யூனியன் B B இன்டர்செக்ஷன் C, A யூனியன் C, A யூனியன்
B intersection C, A union B intersection A union C இருக்கு இல்லையா? So இது எல்லாத்தையும் black penல போட்டுக்கோங்க. Next இந்த circle draw பண்ண போறோம். அதாவது இந்த Venn diagram draw பண்ணனும். இந்த Venn diagram 10 rupees coin இல்லனா வந்து 2 rupees coin வந்து பெருசா இருக்கும் இல்லையா? So இந்த ரெண்டு காயினை யூஸ் பண்ணிக்கோங்க. because வந்து அப்பதான் வந்து அந்த இமேஜ் வந்து கிளியரா இருக்கும். குட்டி குட்டி காயின்ஸ் வச்சு போட்டோம்னா அந்த அளவுக்கு கிளியரா இருக்காது. மேக்ஸிமம் 10 rupees coin or 2 rupees coin யூஸ் பண்ணுங்க. இந்த சர்க்கிள் எல்லாம் வந்து பென்சில்ல தான் போடணும். நெக்ஸ்ட் இந்த ஷேட் பண்றதும் வந்து பென்சில்ல தான் ஷேட் பண்ணணும். சோ வந்து ஷார்ப் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. லெட் பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நார்மல் பென்சில் தான்னா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ABC லாம் வந்து ப்ளூ பென்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 வந்து black penல போட்டுக்கோங்க. சோ லாஸ்டா வந்து இந்த from 1 and 2 போட்டு ends verified னு போட்டுருங்க. சோ இந்த மாதிரி போடும் பொழுது ஒரு நீட் பிரசன்டேஷனா இருக்கும். அதே மாதிரி புக்ல பாத்தீங்கன்னா இந்த A வந்து ஃபைண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து B intersection C ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் A union B intersection C சோ டைரக்ட்டா ஃபைண்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து இமேஜினேஷன் தான். ஓகேங்களா? சோ B intersection C ஃபைண்ட் பண்ண பிறகு ஏன்னா என்னன்னு தெரியும், A சர்க்கிள் ஃபுல்லான்னு தெரியும் நம்மளுக்கு. சோ A சர்க்கிள் ஃபுல்லா, சோ A சர்க்கிள் யூனியன் B intersection C னா A சர்க்கிள் ஃபுல்லா ஷேட் பண்ணி இந்த ரீஜனை அப்படியே ஷேட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே எல்லாமே போட்டுப்பாங்க. சோ இப்படியே நீங்க போடலாம். இல்லன்னா வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா B intersection C ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஈக்குவேஷன் 2 இது அப்படியே இங்க டிட்டோ காப்பி பண்ணிடுவாங்க. பிகாஸ் வந்து வென் டயகிராம்ல வந்து ஈக்குவேஷன் 1 and 2 வந்து சேமா தான் வரும், நம்மளுக்கே தெரியும் இல்லையா? சோ வந்து ஈக்குவேஷன் 2ல வர ஷேடட் ரீஜனே தான் வந்து ஈக்குவேஷன் 1லயும் போட்டுருவாங்க. சோ இப்படியும் பண்ணுவாங்க. நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். இந்த ஏவை டிரா பண்ணியும் நீங்க போடலாம், டிரா பண்ணாமலும் போடலாம். சோ வந்து இந்த ஏ மட்டும் ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? கட்டாயம் இல்ல. பட் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும் நம்ம போட்ட ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு. சோ வந்து இமேஜினேஷன்ல நம்ம போடும்போது ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ அதனால நீங்க வந்து ஏ போட்டா பெஸ்ட். சோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.